Good morning students. நம்ம லெசன் 6ல ரே ஆப்டிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரிஃப்ராக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். ஒரு மீடியத்துக்கு இன்னொரு மீடியத்துக்கு ஒரு லைட் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது அவனுடைய பாத்து வந்து பெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா, பெண்ட் ஆகும். சரிங்களா, இதுதானே சொல்லுவோம் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் கன்சிடர் டூ மீடியம். ஒன் இஸ் ஏர் மீடியம், அனதர் ஒன் இஸ் டென்சர் மீடியம். ஓகேங்களா, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1, இது வந்து N2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகுது. எங்கேருந்து? ரேரர் மீடியத்துலேருந்து ஒரு பாஸ் ஆகுது. திஸ் இஸ் த பவுண்டரி, அதாவது செப்பரேஷன் பிட்வீன் த டூ மீடியம். ஓகேங்களா, அப்படி வரும்பொழுது இந்த லைட் ரே என்ன வந்து இன்சிடென்ட் ஆன் த பவுண்டரி. ஸோ என்ன பண்ணுறோம், எங்கே இன்சிடென்ட் ஆகுதோ அங்கே ஒரு நார்மல் நம்ம வரைகிறோம். ஓகேவா, ஸோ அந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்தது இந்த லைட் ரே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகாமல் என்ன கொஞ்சம் ஸ்லைட்டாக பெண்ட் ஆகும். சரிங்களா, ஏன் சார் பெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இப்போ ரேரர் மீடியத்தில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், டென்சர் மீடியத்தில் ஒரு வெலாசிட்டி, கொஞ்சம் வெலாசிட்டி வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி வேரியேஷனால் என்ன ஆகுதுன்னா அந்த அவனுடைய பாத்து வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, பாத்து வந்து பெண்ட் ஆகும். சரிங்களா, ஸோ திஸ் பினாமினா இஸ் கால்டு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது வந்து இன்சிடென்ட் ரே, இது என்னதுன்னா இது வந்து ரிஃப்ராக்டட் ரே, டிரான்ஸ்மிட்டட் ரே. ஓகேவா, இதனுடைய பாத்தும் வந்து சேம் பாத்தாக இல்லாமல் கொஞ்சம் டிவியேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த நார்மலுக்கும் இந்த ரேக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, இதில் பார்த்தோம்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா, அவருடைய ஆங்கிள் வந்து வேரி ஆகிருக்கும். அதில் வந்து இந்த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்டு நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகேவா, த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே, நார்மல் டு த சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஆல் ஆர் கோப்ளானர். ஓகேவா, அதாவது லை இன் த சேம் பிளேன், எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கும். அடுத்து வந்து த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ, சைன் ஐ in the first medium to the sine of angle of refraction or in the second medium. Okay, sin r or ratio paranga sin I by sin r is equal to the ratio of refractive index n2 of the second medium to the refractive index n1 of the first medium. So sin I by sin r is equal to n2 by n1. அப்போ நம்ம கொடுக்கலாம். sin I by sin r equal to n2 by n1. n2 is the refractive index of the second medium, அதாவது denser medium. n1 is the refractive index of first medium or rarer medium. ஓகேங்களா, ஸோ இதனுடைய ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ n1 sin I is equal to n2 sin r நமக்கு கிடைக்குது. ஓகேவா, திஸ் இஸ் ப்ராடக்ட் ஃபார்ம். இது முன்னாடி பார்த்து வந்து அது வந்து ரேஷியோ ஃபார்ம். ஓகேங்களா, இது வந்து ரேஷியோ ஃபார்மு, இது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம். ஓகேங்களா, சரி. ஸோ திஸ் லா, ஓகேவா, த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்னெல்ஸ் லா நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து நம்ம சொல்லுவோம்னா ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். சரிங்களா, சரி. இப்போ நெக்ஸ்ட் ஒன் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the angle of deviation due to refraction. Angle of deviation due to refraction. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி தான். திஸ் இஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியம், அது பவுண்டரி. இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம், இது வந்து ஏர் மீடியம் வச்சுக்கலாம், இது வந்து ஒரு டென்சர் மீடியம் வாட்டர்னு எடுத்துக்கலாம். அங்கே வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், n1 is lesser than n2. n2 விட n1 வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா ரேரர் மீடியத்தில்
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன ஒரு லைட் ரே வந்து இங்கே அப்படியே வருதுங்க, இன்சிடென்ட் ஆகுது இந்த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியாவில். ஓகேங்களா? இங்கே ஒரு நார்மல் வரைகிறீங்க. ஸோ இந்த நார்மலுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள்னாது த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேங்களா சார்? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த லைட் ரே வந்து செகண்ட் மீடியத்துக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகுது. டிரான்ஸ்மிட் ஆகும்பொழுது அவனுடைய பாத்து பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் பெண்ட் ஆகும். சரிங்களா? அதாவது when light ray travel from rarer medium to denser medium, the refracted ray deviated towards the normal. ஓகேவா? அந்த நார்மலுக்கு டுவர்ட்ஸ் டீவியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க சார். இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே, இந்த இன்சிடென்ட் ரே இருக்குங்களா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று வரைஞ்சிங்க, இதுக்கும் அந்த டீவியேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரிஃப்ராக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் உள்ள ஆங்கிள். ஓகேவா? திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த நார்மலுக்கும் இந்த டீவியேட்டட் ரேக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா என்னென்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் இருந்து அது எவ்வளோ வந்து டீவியேட் ஆகிருக்குது, எவ்வளோ வந்து டுவர்ட்ஸாக நகர்ந்துருக்குது நார்மலுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரேக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துக்கும் உள்ள ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும், ஓகேங்களா, இது இன்சிடென்ட் ரே தானே இது. ஸோ இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த டீவியேட்டட் ரேக்கும் உள்ள ஆங்கிள், திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகேங்களா? ஸோ த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் ஆர் நம்ம எழுதலாம். சரிங்களா? ஐ மைனஸ் இது வந்து ஐ, இது வந்து ஆர். ஓகேவா? ஸோ ஐ மைனஸ் ஆர் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சப்போஸ் when light ray travel from denser medium to rarer medium. ஓகேவா? n1 வந்து rarer medium, n2 வந்து இங்கே denser medium. சரிங்களாப்பா? ஸோ n2 is greater than n1. ஓகேவா? இப்போ லைட் ரே வந்து எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு வருது. ஓகேங்களா? அப்போது இங்கே லைட் ரே பாருங்கள், ஒரு ரே வந்து டென்சர் மீடியத்துலேருந்து நேராக வரும்பொழுது திஸ் இஸ் த இங்கே இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு நார்மல் வரைகிறீங்க, வரைஞ்சாச்சு. இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் உள்ள ஆங்கிள்னாது தீட்டா, ஐ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? சரி. இப்போது ரேரர் மீடியத்தில் போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரே வந்து இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். சரியா? அதாவது லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் ரேரர் டு டென்சர் வரும்பொழுது என்ன ஆகுது, த டீவியேட்டட் ரே டுவர்ட்ஸ் த நார்மல்னா இங்கே டென்சர் டு ரேரர், டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் ரே வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நார்மலை விட்டு விலகி போகும். சரிங்களா? இட் டீவியேட் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் இந்த நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆர், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? பாருங்க, இந்த இன்சிடென்ட் ரே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வரையும் பொழுது இதான் வந்து இன்சிடென்ட் ரே. இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த டீவியேட்டட் ரேக்கும் உள்ள ஆங்கிள், திஸ் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்டு டீவியேட்டட் ரே இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அப்போ டி ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா டி ஈக்குவல் டு இது ஃபுல்லாக பாருங்கள், இது வந்து ஆர், இது ஃபுல்லாக எடுத்தோம்னா இது வந்து ஆர். ஓகேவா? அப்போது ஆர் மைனஸ் ஐ, ஆர் மைனஸ் ஐ நமக்கு கிடைக்கும். ஸோ டி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி. இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ சைமல்டேனியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, if any refracting surface there will also be some reflection takes place. ஓகேவா? இதான் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகேவா? ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னா இங்கே ஒரு லைட் ரே வந்து இங்கே இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதில் சம் பார்ட் ஆஃப் லைட் ரிஃப்ளெக்டட், இந்த இதே சேம் மீடியத்துலனா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல் சம் பார்ட் ஆஃப் லைட் என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட்டட், அதாவது ரிஃப்ராக்ஷன் இங்கே நடக்கும். சரிங்களா?
ஸோ இந்த ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய இந்த லைட் ரேவுடைய இன்டென்சிட்டி பார்க்கும்பொழுது இந்த இன்சிடென்ட் லைட்டுடைய இன்டென்சிட்டியை விட இது குறைவாக இருக்கும். சரியா? அப்போது ஒரே டயத்தில் ஓகேவா சைமல்டேனியஸாக ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும், ரிஃப்ராக்ஷனும் நடக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தோம்னா வச்சிங்களேன், இது இன்சிடென்ட் ரே, இது ஒரு நார்மல், திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்கும்பொழுது த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதை என்ன பண்ணுறோம், இங்கேயும் நம்ம ஐ போட்டுக்கிறோம், இங்கேயும் நம்ம ஐ எடுத்துக்கிறது. ரிஃப்ளெக்டட் ரேஸ், திஸ் இஸ் த ரிஃப்ராக்டட் ரேஸ். So the angle between the normal and the refracted ray, this is the angle of refraction. This is the simultaneous reflection or refraction அப்படி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி நம்ம பார்க்க போகிறோம். பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஓகேங்களா? அதாவது என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, the principle of reversibility states that light will follows exactly the same path if its direction of travel is reversed. ஓகேங்களா? இப்போ பாருங்க, in reflection பார்க்கும்பொழுது this is the reflecting surface. ஒரு லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது, பட் என்ன ஆகுது, மீண்டும் இது ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு நார்மல். ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரிஃப்ளெக்டட் ரே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு மிரர் நம்ம வைக்கிறோம், ஒரு பிளேன் மிரர் நம்ம இங்கே வைக்கிறோம். ஓகேவா? அப்போ பிளேன் மிரர் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லைட் ரே வந்து இந்த ரிஃப்ளெக்டட் ரேனாவது அது மாதிரி மிரர் மேலே பட்டுனா மீண்டும் வந்து ரீட்ரேஸ் ஆகும். அதாவது எந்த பாத்தில் அது வந்து விழுந்ததோ அதே சேம் பார்த்துனாகும், அதே மீண்டும் ஃபாலோ பண்ணும். அதே பார்த்துனா மீண்டும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மீண்டும் அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு மீண்டும் என்ன ஆகுது, நம்ம எந்த டைரக்ஷன் நம்ம எங்கே நம்ம இந்த லைட்டு நம்ம இன்சிடென்ட் ஆகுதோ அதே சேம் டைரக்ஷன் ஆகும், மீண்டும் வரும். சரியா? திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஓகேங்களா? இது வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு. சப்போஸ் இன் ரிஃப்ராக்ஷன், ஓகேவா, திஸ் இஸ் அ செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. இது வந்து என்னுடைய மீடியம் வந்து என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லைட் ரே வந்து transmitted from one medium to another medium. அப்போ என்ன ஆகும், இப்படி போகும்பொழுது அவருடைய பாத் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் லைட்டாக ஒரு டீவியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இது வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சரி, இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். சரி, இப்போ அதே பாருங்கள், இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கு வரும்பொழுது ஒரு பிளேன் மிரர் நம்ம வைக்கும்பொழுது என்ன ஆகும், ஒரு பிளேன் மிரர் நம்ம வைக்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த லைட் ரே வந்து பட்டு மீண்டும் வந்து அதே சேம் பார்த்தோன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரும். ஓகேவா? அதே சேம் பார்த்துலனா ஆகும், மீண்டும் வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி இன் ரிஃப்ளெக்ஷன், இது ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? சரி, இங்கே இன் அடிஷனாக பார்த்தோம்னா இந்த ரிஃப்ராக்ஷனில் பார்த்தோம்னா இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஸோ இந்த ரேரர் மீடியத்தில் அதனுடைய வெலாசிட்டி ஆஃப் லைட் சி அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன் டென்சர் மீடியத்தில் அதனுடைய வெலாசிட்டி வந்து வி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டென்சர் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா, n = c/v நம்ம எழுதலாம். n = c/v நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ n இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம். ஓகேங்களா? சரி, இங்கே அதே போல் தான் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா, ரேரர் மீடியம், டென்சர் மீடியம். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, N2. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னுடைய வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து V1 அப்படின்னா, இது வந்து இங்கே வந்து V2. ஓகேவா? ஒரு லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது, திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா, so the refractive index of the second medium, okay va, so N21, okay va, N21 na enna appadina, the refractive index of second medium with respect to 1 first medium. Okay, அப்போ N21 is equal to நம்ம எழுதலாம், இங்கே நம்ம C/V போட்ட மாதிரி நம்ம எழுதலாம் V1/V2 நம்ம எழுதலாம். அப்போ N21 equal to V1/V2 அப்போ நம்ம எழுதலாமா? அதே போல் N21 is equal to V1/V2. What is V1? இங்கே ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த V இங்கே கொண்டு போங்கன்னா கிடைக்கும் நமக்கு வந்து C/
n நமக்கு கிடைக்கும் ஓகேவா c by n நமக்கு கிடைக்கும் இல்லையா அதே போல் இந்த v1க்கு பார்த்தோம்னா c by n1 எழுதலாம் அதே போல் v2 is equal to c by n2 நம்ம எழுதலாம் இந்த cக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த n2 மேலே கொண்டு போயிட்டோம்னா n2 by n1 நமக்கு கிடைக்குது அப்போ the refractive index of the second medium with respect to first medium n21 is equal to n2 by n1 நம்ம எழுதலாம் ஓகேவா n2 by n1 n21 ஃபஸ்ட்டுக்கு n2 மேலே எடுத்துக்கங்க by n1 இங்கே எடுத்துக்கலாம் சரிங்களா சரிப்பா இப்போ இந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன சார் செய்யலாம் அப்படின்னா சம் யூஸ்ஃபுல் ரிலேஷன் நம்ம இங்கே கொண்டு வரலாம் என்ன சார் ரிலேஷன் பார்க்கலாமா இப்போ இதே போல் இங்கே n12 போட்டு பாருங்க அதே போல் n12 is equal to என்ன எழுதலாம் v2 by v1 எழுதலாம் n12 என்ன எழுதலாம் v2 by v1 so what is v2 c by n2 by c by n1 அப்போ c நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நம்ம என்ன கிடைக்கும் n1 by n2 கிடைக்கும் அப்போ n12 is equal to என்ன கிடைக்குதுங்க வந்து n1 by n2 n21 equal to n2 by n1 போட்டோம் இல்லையா அதே போல் n12 நம்ம என்ன போடலாம் n1 by n2 போடலாம் சரிங்களா அப்போது n21 எப்படி நம்ம எழுதலாம்னா ரிவர்ஸில் எழுதலாம் அதாவது இன்வெர்ஸில் எழுதலாம் 1 by n12 எழுதலாம் பாருங்க ஏன்னா n2 by n1 is equal to இது அதுபோல் n1 by n2 is equal to இது கிடைக்குது n12 அப்போது 1 by n12 எழுதலாம் இது வந்து ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா அதாவது இதுதான் சேம் n1 by n2 is equal to 1 by n2 by n1 எழுதலாம் சரிங்களா அப்போ வாட் இஸ் n2 by n1 இதுதான் ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிபிள் ஓகேவா இப்படி கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் கால்டு இன்வெர்ஸ் ரூல் நம்ம சொல்லலாம் இன்வெர்ஸ் ரூல் இந்த ரூலுக்கு என்ன பேர்னா இன்வெர்ஸ் ரூல் அப்போது n1 by n2 n12 is equal to 1 by n21 நம்ம கொடுக்கலாம் சரிங்களாப்பா சரி இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அது இன்னொரு ரிலேஷன் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஒரு 2 மீடியத்துடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியுது இப்போது அனதர் ஒன் ஆப்ஜெக்ட் இருக்குது இப்போ அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியாது இப்போ n32 ஓகேவா n32 எனக்கு வேணும் அப்படின்னா இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா n3 by n2 எழுதலாமா n32 equal to n3 by n2 எழுதலாம் ஓகேவா ஜஸ்ட் பாருங்க இங்கே n3 by n1 ஜஸ்ட் நம்ம n1 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் மேலே கீழே அப்போ n3 by n1 இன்ட்டு n1 by n2 நம்ம எழுதலாம் சரிங்களா அப்போது n1 by n2 நமக்கு தெரியும் இது என்னது n12 ஓகேவா n3 by n1 n31 ஓகேவா அப்போ n32 எப்படி எழுதலாம்னா n31 இன்ட்டு n12 நம்ம எழுதலாம் திஸ் இஸ் அ செயின் ரூல் என்ன சொல்லுவோம் செயின் ரூல் ஓகேவா ஸோ நமக்கு தெரியாத ஒரு மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம தெரிஞ்சதோட நம்ம என்ன பண்ண அதை ரிலேட் பண்ணலாம் ஓகேவா நம்ம ரிலேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு ரூல் நம்ம கொண்டு வந்தோம்னா செய்யலாம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா நல்லா படித்து வச்சுங்க இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி So the n2 by n1 is called relative refractive index of the second medium with respect to first medium. ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் மீடியத்தை பொறுத்து செகண்ட் மீடியத்துடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தானே சொல்லுவோம் n21 ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் n2 by n1 is called relative refractive index of the second medium with respect to first medium which is denoted by n21 ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க